வணக்கம். ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய பட்டர் கேக். நம்ம கேக் பண்ணும்போது என்ன மார்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது பட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறேன். பட்டர் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வணக்கம். ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய பட்டர் கேக். நம்ம கேக் பண்ணும்போது என்ன மார்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது பட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறேன். பட்டர் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 8 முட்டை எடுத்துக்கணும் பட்டர் கேக்கு. எடுத்துகிட்டு 250 கிராம் சர்க்கரை, ஒரு மூடி வெனிலா எசன்ஸு. வெனிலா எசன்ஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாக வாசனையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதே நம்ம யூஸ் பண்ணுற இந்த வெனிலா எசன்ஸ் பாட்டிலே ஒரு மூடியில் ஒரு எடுத்துக்கணும், ரொம்ப போடக்கூடாது. போட்டு நல்லா விஸ்க் எடுத்துக்கணும். இதுதான் விஸ்க்கு. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா கேக் வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா முட்டையை நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். பொறுமையாக கண்டினியூவாக கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மேக்ஸிமம். இப்போ பட்டர் கேக்கு மைதா ஒரு 250 கிராம், பேக்கிங் பவுடர் 5 கிராம், எல்லாமே வெயிட் மிஷின் போட்டு தான் எடுத்துக்கணும். பேக்கரி பொறுத்தவரை வெயிட் மிஷின் போடுவோம், அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரும். இதை பேக்கிங் பவுடரையும் மைதா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அது என்ன பண்ணுறோம்னா, அதை மிக்ஸ் பண்ண முட்டையோட பொறுமையாக சேர்க்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஃப்ளஃபியாக வரும் பட்டர் கேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. பட்டர் கேக் பேட்டர் ரெடி. என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஊற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரை எடுத்து பட்டர் எடுத்து வச்சுக்கணும். பட்டர் ஷீட்டுன்னு இருக்கும், அது ஒட்டாது. இப்போ அந்த பட்டர் ஷீட் எடுத்து அதே லெவலில் கட் பண்ணிட்டு இதை வச்சிடணும். இதில் பட்டர் கேக்கோட அந்த பேட்டர் எடுத்து ஊற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, 180 டெம்பரேச்சரில் ஓவனில் குக் பண்ணுறோம். அவ்வளோதான். குக் பண்ணு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ரெடி ஆகிடுச்சு, எடுக்கணும். இதுதான் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குது. இது பட்டர் கேக் சூப்பராக ரெடி. இது நம்ம மேக்ஸிமம் டால்டா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.